சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 8:15 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி. மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த சனி பெயர்ச்சியுடைய சாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு, பாதகங்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். சிவாய நம. 2026 தனுசு ராசி. சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வராரு. தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனம் தேவை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பரிபூர்ண அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி தான். சனீஸ்வர பகவானும் மீன ராசியில் தான் பெயர்ச்சிக்கிறாரு. தனுசு ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களுக்கும் உள்ள தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆவாது. படிக்கிற குழந்தைங்க அவமானம் அவப்பேரை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு தாய் தகப்பனுக்கு இன்னலை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சிறு வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணமும் நடக்க போகுது. கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கார ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா சுகபோகினே சொல்லலாம். ஒரு 27-25 வயசு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது. 40 வயசுக்கு மேலே தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை பிரதிபலித்து உச்சக்கட்ட அமைப்பில் போகக்கூடிய உங்கள் சொந்தமோ பந்தமோ உங்களுக்கு கெட்ட பார்வை, உங்களுடைய வளர்ச்சி பார்த்து போராமப்படக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடல் நலம் பாதிக்கும். தனுசு ராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. வீட்டுக்காக வாழக்கூடியவங்க, தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க இருந்திருந்தா கூட பல விதமான தனுசு ராசிக்காரங்களை பல பேர் ஒரு சில அமைப்பு உடையவங்க பிரிஞ்சு தான் வாழக்கூடிய நேரம் உண்டு. தனுசு ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு வேலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. உங்கள் வேலையிலையும் இடையூறுகள் ஏற்படக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. நீங்கள் செய்கிற தொழிலில் நஷ்டகதி ஆகக்கூடிய நேரங்காலங்கள் இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆண்கள், தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு அஷ்டம சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்களை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். அப்படித்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும். இல்லறம் பற்றற்ற நிலையில் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் இருக்கும். மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை வச்சு இன்பமாக வாழக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இமாலய சாதனை அடையக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வருது. தனுசு ராசிக்காரங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் அப்பா இருந்தால் அம்மா இருந்தால் ஆகாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்று. உச்ச நிலையில் கொண்டு போகும். பரமபதத்தில் பாம்பு ஏரியில் ஏறி உச்சத்தில் போயிட்டு மேலே இருக்கிற பாம்பு கொத்துனா தர டிக்கெட்டாக வந்துடும் தெரியுமா? அந்த மாதிரியான இடையூறு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உண்டாகும். மோகத்துகளிலிருந்து விடுபடுங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. இயன்ற வரைக்கும் அன்னதானங்கள் பண்ணுங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. யாரையும் அழிக்கணும், யாரையும் கொல்லணும், யாரையும் பழிவாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லேருந்து விடுபடுங்க. விதை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்கள் யாரையாவது பழி வாங்கணும் எண்ணத்தில் நோக்கத்தில் இருந்தால் அந்த அர்த்தாஷ்டம சனியில் அப்படியே ரிவேர்ஸ் ஆகி உங்களுக்கு தான் வரும்.
அர்த்தாஷ்டம சனியில் அரசியலில் பிரவேசமாகலாம். காசு பணத்தை தண்ணியாக செலவு பண்ணலாம். புதுப்புது மாளிகைகள் வாங்கலாம். வண்டிகள் வாகனங்கள் வாங்கி ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழலாம். அந்த மாதிரியான ஒரு நேரமும் இருக்குது. அர்த்தாஷ்டம சனி அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணாதான் பிரச்சனை. மற்றபடி ஒரு குறை கிடையாது. தவமும் தானத்தையும் பண்ணுங்க. அற்புதமாக வாழக்கூடிய நேரம் உண்டு. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். அதுவும் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. 2026 எல்லாம் நிறைவாமையிட்டோம். சிவாய நம. 2026 சனி பெயர்ச்சி. சனி பகவானுடைய குணநலன்கள், சனி பகவானுடைய காரகத்தன்மை. சனி பகவான் சொல்லிட்டாவே பயந்தான். நம்ம செய்கிற தொழிலுக்கு காரகன். என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் மூலியமாக நம்ம ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துக்கு உண்டான காரகன் அவர் தான். நீதிமான். நீதி நேர்மையை நிலைநாட்டக்கூடிய அற்புதமான ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான். என்னதான் வாதம் விவாதங்கள் பண்ணியிருந்தாலும் அதோடைய தன்மைக்கு உண்டான பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரம் பகவான். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரம் பகவான் உச்சமாக இருந்துட்டா நிலம், வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாளிகையோட 16 செல்வங்களோட பெருவாழ்வு வாழக்கூடிய தருணம் உடையக்கூடிய நேரங்காலங்கள் சனீஸ்வரம் பகவானால தான் முடியும். இதே சனீஸ்வரம் பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிட்டா முதல்ல வரக்கூடியது வாத நோய், அதாவது ஸ்ட்ரோக், காது வலி, பல்லு வலி, ஜாயிண்ட் பெயின், இன்சிடென்ட்டு, ஆக்சிடென்ட்டு, படுக்கையாக இருக்கக்கூடிய படுக்கையாக ஆக்குறது, பல தொழிலில் நஷ்டமாகிறது, கடன் வாங்க தூண்டக்கூடிய கிரகத்தை வாங்கி கடனை அடைக்க முடியாம கஷ்டத்தில் தன்னையே மாற்றிக்கலாமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமானா தாங்கன்னு நினைக்கணும். நம்ம தெரிஞ்சு பண்ணக்கூடிய தப்புக்கு தண்டனை உண்டு, தெரியாம பண்ணக்கூடிய தப்புக்கும் தண்டனை உண்டு. தண்டனையை உடனே கொடுக்கக்கூடிய அமைப்புல நம்மளுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர கிரகம். இப்படி இடையூறுகளையே இருந்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்க. சனிக்கிழமையில உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். சொல்லட்டா? ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி இப்படின்னு சொன்னாலும் இல்ல, வந்தவரை வாழ வைக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் முருகக் கடவுளும் ஒன்று, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை கோவிலுக்கு போனோம். அந்த வல்லக்கோட்டை எம்பெருமான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள, சனிக்கிழமை காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள எம்பெருமான பரிபூர்ணமா மானசீகமா மனசார எம்பெருமான வழிபட்டு வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி கோயில்ல அந்த கோயில் உடையதாரிகள் கிட்ட, அதாவது அறங்காவலர்கள் கிட்ட கேட்டு இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு கோழி தானம் கொடுத்தாலோ உங்க அரசியல் பிரவேசம் சக்சஸ், உங்க நோய் போச்சு, உங்க கடன் போச்சு, உங்க பயம் போச்சு. மாளிகை கட்டி மன்னவனை போல வாழணும்னா வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு முறை போங்க. உங்க தலையெழுத்தே மாறும். சனீஸ்வரன் பகவான் இந்த 2026
12 ராசிகளையும் சாதகமாக பாதகமாக இருக்காரு. சாதகமாக ஆனாலும் சரி, பாதகம் ஆனாலும் சரி, ஏதாவது ஒரு வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை எம்பெருமான் வல்லக்கோட்டை ஆண்டவரை வள்ளி தெய்வானையோட அந்த எம்பெருமானை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கவலை விலகும் கேட்குறது ஐதீகம். 12 ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.